அனைவருக்கும் வணக்கம். த இமேஜின் ஸ்டோரி கற்பனை கதை. குறிப்பு: பெயர்கள், கதை அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: மீண்டும் காதலா, வேண்டாமே, கற்பனை சிறுகதை. ராகவன் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பித்தான். அப்போது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பெண்ணிடம் அவனது நட்பை தொடர்ந்தான். அந்த பெண்ணின் பெயர் ராகவி. அவனுக்கு நல்ல தோழியாக இருந்து வந்தாள். ராகவன் தனது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை லேட்டரல் என்ட்ரியில் தொடங்கினான். கல்லூரியில் சில நாட்கள் இருக்கும்போது சேர்ந்தான். அங்கு அவனுக்கு பல நோட்ஸ் நடத்திய பாடங்கள் கிடைக்கவில்லை. எனவே தனது தோழியிடம் நோட்ஸ் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு படித்தான். ஆனால் அவன் முதல் மதிப்பெண் எடுத்தான். ராகவி 2 பாடங்களில் தேர்வு பெறவில்லை. அதனால் அவள் சலனமுற்றாள். ராகவனிடம் தனக்காக ப்ரே செய்து கொள்ள கடவுளிடம் சொன்னாள். கடவுளிடம் ராகவன் ப்ரே பண்ணி கொண்டான். ராகவி மீண்டும் தேர்வு எழுதினால் தேர்ச்சி பெற்றாள். நட்பு காதலாக மாறும் நேரம். கல்லூரி படிப்பு நிறைவுற்றது. இருவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு இடம்பெயர்ந்தனர். ராகவன் அபுதாபியில் வேலைக்கு சேர்ந்தான். ராகவி சென்னையில் வேலைக்கு சேர்ந்தாள். பிறகு அவர்கள் இருவரும் தொடர்பு கொள்ள இயலவில்லை. பணி முடிந்து மீண்டும் ஊருக்கு வந்தான் ராகவன். ஊரில் சாப்பிடுவது, தூங்குவது, ஊர் சுற்றுவது என ஜாலியாக இருந்தான். பிறகு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு தன்னை டெவலப் செய்து கொள்ள சென்றான். அங்கு ராகவி போன்று ரஞ்சனி என்ற ஒரு தோழியின் நட்பு கிடைக்க ஆரம்பித்தது. மனம் எச்சரித்தது. ஏற்கனவே பட்ட காயங்கள் போதும், மீண்டும் இந்த காதல் நட்பு என்பதெல்லாம் வேண்டாமே, சிநேகிதியாகவே இருக்கட்டும் அல்லது என்று நினைத்தான். ஒரு வாரத்திலேயே 6 மாதத்திற்குரிய கோர்ஸை முடித்து கொண்டு வீடு திரும்பினான். பிறகு தன்னை தன் பணியில் ஈடுபடுத்தி கொண்டான். விமானம் ராகவனை வரவேற்க தயாராக இருந்தது. அபுதாபிக்கு ராகவனை எதிர்பார்த்தது. காதலால் தான் அறிந்து கொண்டது என்ன என்று நினைத்து பார்த்தான் ராகவன். 1. ஏமாறாமல் இருப்பது. 2. தனக்கு தோழியின் மூலம் கிடைத்த பாட அறிவு. 3. கவிதை அறிவு. இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் என்று அவன் பெருமைப்பட்டான். அவள் கல்லூரி முடியும் போது கூறிய வார்த்தையை நினைத்து பார்த்தான். ராகவா, காதல் உன்னை என்றென்றும் காப்பாற்றும் என்று கூறியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. திடீரென்று சார் சார் என்ற குரல் கேட்டு எழுந்து பார்த்தான். அப்போது அவனுடைய உதவியாளர், சார், உங்களுக்காக அனைவரும் மேடையில் காத்திருக்கிறார்கள் சார், உங்களுடைய புத்தகம் இன்று வெளியிட காத்திருக்கிறது என்று கூறினாள். இதோ வரேன்மா என்று கூறிவிட்டு மேடை நோக்கி பயணமானான் ராகவன். தன்னை பெரும் கவிஞனாய் ஆக்கிய ராகவியின் நினைப்போடு. ஆனால் அவனுக்கு சற்று ஆச்சரியம் மேடையில் காத்திருந்தது. ராகவி சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருந்தாள். அது அவனுக்கே தெரியாது. ராகவனுக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக அந்த விழாவை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ராகவன் சற்று தயங்கினான். பிறகு இருவரும் சிரித்தார்கள். பிறகு இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். தங்களுடைய காதல் நட்பை தாண்டி அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். ராகவன் பொன்னாடை போர்த்தினான். ராகவி புத்தகங்களை வாங்கி கொண்டாள். ராகவன் வெளியிட அரங்கம் அதிர்ந்தது. கரவொலி எழுந்தது. ஃபங்க்ஷன் முடிந்தது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு விடைபெற்றதும் அங்கு அவர்களது வீட்டிற்கு சென்றார்கள். ஒருவரை தவிர. யார் அவர் என்று பார்த்தால், ஒரு ஓரமாக நின்று அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்த ராகவனின் கம்ப்யூட்டர் சென்டர் தோழி காஞ்சனா. அவள்தான் சிறப்பு விருந்தினராக ராகவியை ஏற்பாடு செய்திருந்தாள். ஏன் என்று கேட்டால், ஏன் தன்னை ராகவன் விரும்பவில்லை என்று யோசித்து பார்த்தாள். இவர் ஏற்கனவே யாரையாவது விரும்பி இருக்க வேண்டும். அதனால்தான் மீண்டும் காயப்படாமல் இருக்க தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து இருக்கிறார்
எனவே ராகவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த அவர் விரும்பிய கவிதை புத்தகத்தை வெளியிட யார் மூலமாக கவிதை எழுத ஆரம்பித்தாரோ அவரையே கவிதை புத்தகத்தை வெளியிட வைத்து ஆனந்தம் அடைந்தாள் ரஞ்சனா. நன்றி.